I'm Sharanya. I'm the Managing Director of Infant Center for Child Development. I am basically a speech pathologist who is running the center from 2011. என்னோட பேசிக்ஸ் வந்து ஐ டிட் மை அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஸ்பீச் தெரப்பி. இதுக்கப்புறமா வந்து சென்னையில் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் மல்டி ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி செட்டப் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரம் 2007 till 11. அதுக்கப்புறம் போஸ்ட் மேரேஜ் வி ஹவ் கம் டவுன் டு கோயம்புத்தூர். We started this center with the notion of giving a multi rehabilitation therapy to all the kids who will get benefited not only with one therapy but with all the therapies. Infants பார்த்தீங்கன்னா we have speech therapy, behavioral therapy, occupational therapy, sensory integration therapy, special education for the difficult children, physiotherapy and occupational therapy for children with special needs. இப்போ நம்ம செட்டப்க்கு வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா we have different disability children who are coming to us and different kids with special needs basically. They are autism, which is widely spread across the country, ADHD, that is hyperactive disorder kids, learning disability children and developmental disability children, mentally retarded children. இப்போ பாப்புலேஷன்னு பார்த்தா there are one among 10 kids who is getting affected with autism and ADHD. It's because of their lifestyle habits which changes post delivery from the mother. ஏன்னா குழந்தை எல்லாம் கன்சீவ் ஆகும்போது autism ADHD குழந்தைங்களுக்கு they are the same, there is no difficulty or any turmoil for the mother. போஸ்ட் டெலிவரி இந்த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன் கிடைக்காம குழந்தைங்களுக்கு அவங்களோட நீட்ஸ், இப்போ நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து வளரும்போது எல்லா விதமான இன்புட்ஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்கிது த்ரூ ஃபேமிலி, த்ரூ சிப்ளிங்ஸ், த்ரூ கசின்ஸ். ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு, பேசுகிறதுக்கு, ஒரு அட்ஜஸ்டிங், ஒரு ஷேரிங் நேச்சர் எல்லாமே வரும். வெரின் நம்ம குழந்தைங்க அதெல்லாம் இல்லாமல் வரும்போது they start being loner. அந்த பிறந்த ஸ்டேஜ்லேருந்தே ஒரு லோனராக இப்போ பிகாஸ் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் இருக்கிறதுனால லோனராக வளர்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு they tend to develop these issues. இந்த குழந்தைங்களோட இஷ்யூஸை வந்து we have to really probe in and find out. சில குழந்தைங்களுக்கு they are very very capable, சட்டுன்னு பிக்கப் பண்ணிப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 years பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ் கம் டு நோ தட் ஓகே இந்த தெரப்பி குழந்தைக்கு தேவை அப்படின்னு சொல்லி. இந்த தெரப்பீஸை நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி அந்த குழந்தையோட நீட் பேஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்குபேஷன் தெரப்பி வந்து ஒரு குழந்தை துருத்துருன்னு இருக்கான், குழந்தை வந்து சிட்டிங் டாலரன்ஸ் கிடையாது, ஒரு குழந்தை நல்லா பேசுகிறதுக்கு குழந்தை வந்து உட்காந்து கவனிக்கணும், சிட்டிங் டாலரன்ஸ் இருக்கணும், ஐ கான்டாக்ட் நம்ம பேசுகிறவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராக்ஷன் லெவல் நல்லா இருக்கணும். இதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனாலும் சில்ட்ரனுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி டெஃபிசிட்ஸ், ஸ்பீச் தெரப்பி இஷ்யூஸ் இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆக்குபேஷன் தெரப்பின்னு ஒன்று நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது இந்த மாதிரி சிட்டிங் டாலரன்ஸ், ஐ கான்டாக்ட், சோஷியல் ஸ்டிமுலேஷன் இல்லாத குழந்தைங்களால பேச முடியாது. பட் இந்த 3 இஷ்யூஸும் கொஞ்சமாவது செட்டில் ஆனால் மட்டும்தான் குழந்தைங்களோட நம்ம ஸ்பீக்கிங் தெரப்பிக்கே போக முடியும். ஸோ அந்த தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வசிட்டாக நம்ம ஆக்குபேஷன் தெரப்பி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அக்ராஸ் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா there are many special schools with these labels. அதாவது ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம், ஆக்குபேஷன் தெரப்பி கொடுக்குறோம், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஸ்கூல் அப்படின்னு. But there are very few countable number of schools and institutions who have professionals working as occupation therapists and speech therapists. So இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதோட ஒரே நோஷன் வந்து all under one roof. ஒரு ஸ்பெஷல், ஐ எம் ஆல்சோ அ மதர். ஸோ when a mother has issues, ஒரு 4 சென்டர்ஸ்க்கு திருப்பி உங்களால் போக முடியாது ஆன் டைம் பேசிஸ். ஸோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கொடுக்கும்போது திங்ஸ் கெட் வெரி ஈஸியர் ஃபார் த மதர். அண்ட் குழந்தைக்கும் வந்து ஒரு குழந்தை இப்போ ஒரு நாள் டிஸ்டர்ப்டாக இருக்கான்னா ஏன்னு ஒரு 3 தெரப்பிஸ் 2 தெரப்பிஸ் அட்டென்ட் பண்ணும்போது கான்சிக்யூட்டிவ் நமக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளானிங் டெஃபிசிட் வந்து ஒரு சென்டர்ஸ் மாறி போகிறவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். பட் ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு வரும்போது டெஃபினெட்லி இதோட அட்வான்டேஜஸ் வந்து குழந்தையோட பெட்டர் அட்டென்ஷன், டெய்லி தெரப்பீஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்கலாம். என்ஃபான்ஸ் பொறுத்தளவுக்கு ஹவு டு வி ஸ்டாண்ட் செப்பரேட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have 24 hours CCTV monitoring sessions. that is parents செஷன் நடந்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க கண் கூட பார்க்குறாங்க. எங்கள் கிட்ட இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் who are very renowned in the industry, who is doing really good service for the people with deficits. அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸ், குழந்தைங்களுக்கான விளையாடுறதுக்கு they don't have to வெயிட்டிங் டாலரன்ஸ் டைம் சில குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்காக ஆக்குபை பண்ணுறதுக்கு டாய்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிட்ருக்கோம். அண்ட் we have a plan, IEPs. ஒரு குழந்தை அசஸ்மெண்ட்டுக்கு வராங்கன்னா we make a detailed assessment plan
பண்ணிவிட்டு என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறோம், how do we go about it, we discuss with the parents. அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். மந்த்லி ஒன்ஸ் we have a parents meeting where we discuss இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு ஸ்பெஷல் டாபிக்ஸ் எது டிஸ்கஸ் பண்ணுவோம். சம் பேரண்ட்ஸ் அந்த டாபிக் ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் they will have a better notion நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பேரண்ட்டுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இந்த மீட்டிங் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் பேரண்ட்ஸ் who are watching this, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு உங்கள் இஷ்யூ என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக 3 வயசு வந்ததுக்கப்புறம் பேசலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒன்ஸ் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணுன்னு சொல்லும்போது டோன்ட் கிவ் இட் அ செகண்ட் கால். நம்ம பீடியாட்ரிஷியன் கிட்ட போகிறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் எனி அதர் தெரபிஸ்ட். 1.5 வயசு வரைக்கும் குழந்தை பேசல, ரொம்ப துருதுருப்பாக இருக்கான்னா இட்ஸ் ஹை டைம் யூ ஸ்டார்ட் சீயிங் அ ப்ரொஃபஷனல். ஏன்னா 1.5 வயசு 2 வயசில் உங்கள் தெரப்பி இன்டர்வென்ஷன் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 3 வயசு 3 வயசுக்கு குழந்தை இன்டிகிரேட் பண்ணி ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு புஷ் பண்ண முடியும். என்ஃபன்ஸோட ஒன்லி மோஷனே வந்து அதுதான், தட் இஸ் க்ரோ வித் அஸ். குழந்தைங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தெரப்பீஸ் எடுத்து எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட பெட்டர்மெண்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ரெக்வெஸ்ட் டு ஆல் தி பேரண்ட்ஸ். 1.5 வயசில் உங்களுக்கு மைல்ஸ்டோன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆல்வேஸ் டோன்ட் ஹெசிடேட், கோ டு பீடியாட்ரிஷியன். நல்ல ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சிட்டியில். கெட் தேர் ஹெல்ப் அண்ட் க்ரோ வித் தி சைல்ட். தேங்க்யூ.